எல்லோருக்கும் வணக்கம். 2026 சனி பயிற்சி பலன்களை பற்றி நம்ம ஒரு அட்வான்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். ஏன் நம்ம அட்வான்ஸ் வீடியோ பார்க்குறோம்னா, வருங்காலத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நம்ம அதுக்கு தக்கன நம்மளுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுட்டா அதுக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையை கடந்து போயிட முடியும். அதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு சேஃப்டியாக போக முடியறது தான் இந்த வீடியோ. பொதுவாக பார்த்தீங்கன்னா, கும்பராசி கிட்டத்தட்ட 2000 பல கஷ்டம். 2001 வச்சோம்னாலும் 7 சனி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, கும்பராசி ரொம்ப படாத பாடுபட்டு பல இழப்புகள், தொழில், சொந்தம், பந்தம், மரணம், இன்னும் பல விதமான இழப்புகள், காசு, பணம், நோய் நொடி, ஆப்ரேஷன், திரும்ப வீண் செலவுகளை சந்தித்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, கும்பராசி ஒரு பயணம் பண்ணக்கூடிய ஒரு நேரமாகவே அமைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2023 காலகட்டங்களில் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா செம்மச்சனிக்குள்ளே இருப்போம். அப்படி ஜென்மச்சனிக்குள்ள வரையில் பார்த்தீங்கன்னாக்கா பல விதமான கஷ்டங்கள். முதல்ல விரை செலவுகளை தந்து, அதுக்கு பிறகு உடல்நல பிரச்சனைகளை தந்து, குடும்பத்தில் பிரச்சனை தந்து, சில கெட்ட விஷயங்களை தந்து, நல்ல விஷயங்களை தந்து, அப்படியே பார்த்தீங்கன்னா காலங்கள் அப்படியே சமத்துவமாக ஒரு அளவுக்கு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஸோ 2026க்கு பிறகு காலநிலைகள் எப்படி இருக்கும்னாக்கா, மேக்ஸிமம் 2024 காலத்தில் பயணம் பண்ணையில் ரொம்ப கொஞ்சம் உடல்நல பிரச்சனையோட கொஞ்சம் கொஞ்சமாக பயணம் பண்ணுற மாதிரி ஒரு சில பேருக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு வீடு கட்டி குறை போனதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி பண்ணி அந்த செலவில் கடனாக இருப்போம். இந்த காலகட்டங்களில் இருக்கிற நம்ம கையில் காசு இல்லாமல் அப்படியே கொஞ்சம் மந்தமான ஒரு நிலையாக போகிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஒரு நல்ல விஷயங்களை பார்த்தீங்கன்னாக்க, முதல்ல ஒரு நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் என்னங்கிறது தனித்தனியாக பார்த்துருவோம். ஏன்னா ஒரு ராசி பலம் மற்றவங்க சொல்கிறதுக்கு நான் சொல்கிறது சில வித்தியாசங்கள் இருக்குது. மற்றவங்க நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லுவாங்க, கெட்ட விஷயங்களையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நல்லது கெட்டதும் கலந்தவாறே நம்ம பயணம் பண்ணிட்டு போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு சினிமாவில் ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள், பணத்தை அதிகமாக சேமிக்கக்கூடிய ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி சில ராஜசந்திர காரியங்கள்லாம் கும்பராசி நேர்கள் ரொம்ப செய்வீங்க. சங்கீதத்தில் அதிக நாட்டம் இருக்கும். உலக விஷயங்களில் உலகத்தை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும். மொத்த போக்கையும் வர்த்தகம் செய்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும். பழமையான விஷயங்களை தோண்டி பார்க்குறது, சில ரகசியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு சில பேர் விவசாயம், கணினி, யோகா, அடுத்து அஸ்ட்ராலஜி, இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு ராசிக்காரர் இருப்பாங்க. எந்த துறையில் இருந்தாலும் கொஞ்சம் கீழ்மட்ட துறையிலே இருப்பாங்க. இந்த கும்பராசி நேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீழ்த்தட்ட வேலை ஒரு ஆஃபீஸர் இருந்தாங்கன்னா அந்த ஆஃபீஸருக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி அவங்களாம் இருப்பாங்க. ஸோ இவங்களோட ராசி நிலைகளை ரொம்ப மந்தமான ஒரு நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சோம்பேறியாக இருக்கும். ஒரு சில நேரம் ரொம்ப தூக்கம் அப்படியே தள்ளாடி விழுகக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு கொண்ட ராசி தான் அந்த கும்பராசி. பொதுவாக கும்பராசி இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சனியினுடைய சோம்பலை தரக்கூடிய ராசிகள் மட்டும் மகர, கும்பம், இது ரெண்டு தான் ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க. ஸோ ஒரு விஷயத்தை எந்த இடத்தையும் நம்மளால் சுத்தமாக வச்சுக்க முடியாது. அந்த மாதிரியான நிலையெல்லாம் தரக்கூடியது தான் அந்த கும்பராசி. ரைட்டு. 2026 நம்ம அதுக்கு பிறகு 2026 29 அல்லது பார்த்தீங்கன்னாக்க 28 காலங்களில் பார்த்தீங்கன்னா, 2026 சனி பயிற்சி காலங்கள் நடைபெறும். 2025க்கு 26க்கு அந்த சென்டரில். ஸோ உங்களுடைய தாயார் பார்த்தீங்கன்னாக்க தெய்வ நிலையாக இருக்கக்கூடியவர். ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ தாய் உதவி செய்யலாம், அல்லது உங்களுக்கு தெய்வத்தினுடைய உதவியால் சில நிறைய தான தர்மங்களை செய்யக்கூடிய ஒரு நேரமாகவே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா பல மடங்கு காக்கும். அதனால் தெய்வம் உங்களை எப்பொழுதுமே காத்து நிற்கும். பல வழிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தன் சொந்த இடத்துல விவசாயம் செய்யக்கூடிய இடத்துல சில அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும். இந்த தொடர்ந்து வரக்கூடிய லாபத்தை பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சில இழப்புகளை சமாளிக்கக்கூடிய ஒரு கால நேரமாகவே அமையும். சரமாரியான செலவுகள் அதிகமாகவே வரும். அந்த செலவுகளை நம்ம கட்டுப்படுத்தி வைக்கணும் ரொம்ப முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் என்னதான் அதை கட்டுப்படுத்தி வச்சுக்கூடிய முயற்சி பண்ணாலும் அதை பார்த்தீங்கன்னா உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு சின்னமாக காலுக்கு கீழே வலி ஏற்படும். அப்படியே உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். சில அலைச்சல்கள் அப்படி ஒரு சில விஷயம் கொஞ்சம் அப்படியே மந்தமாக போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த 2026 அப்படி தான் போகும்.
7க்குள்ள அந்த காலத்தில் பயணம் பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான அலைச்சல்கள் வந்து ஏற்படும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய கெட்ட வழிகளில் வந்து உங்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அப்படி கெட்ட வழிகளில் போகாமல் ஒரு நல்வழிப்படுத்தி நல்ல முயற்சிகளை செய்து அதில் நீங்கள் போனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே வெற்றி அடைய முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக புகழ் கிடைக்கணும் நினச்சி, ரொம்ப பேரு புகழெல்லாம் கிடைக்கணும்னு நினச்சி முயற்சி பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் முயற்சி பண்ணாலும் சகல விதமான முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எந்த வழியில் பேரு புகழ் அடைய நினைக்கிறீங்களோ அந்த பேரு புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதில் இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா சுயநலமாக என்னுடைய நலம் தான் முக்கியம், அடுத்தவங்களோட நலனை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் ஏற்படும். தன்னலத்தை விட்டு சுயநலத்தை விட்டு பிறர்களுடைய அடுத்தவங்களுடைய நலத்தை பற்றி நீங்கள் வந்து யோசிக்க நினைக்கிறது ரொம்ப ஒரு சாதகமாக ஒரு பலனாக இருக்கும். தன்னை பற்றி சிந்திக்காமல் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யவும் சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்க, அதை தான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் நடக்கக்கூடிய சில கலாச்சார உணர்வுகளை வந்து நேசிப்பீங்க. ஒரு கெட்ட விஷயம் நடக்குது நம்ம தெருவுலையோ நம்ம ஊர்லேயோ அதை வந்து தட்டி கேட்கணும், அந்த மாதிரியான உணர்வுகள்லாம் வரும். உங்களுடைய கலாச்சாரங்கிறத வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கெட்ட விஷயம்னு இந்த காலகட்டங்களில் என்ன சொல்லணும்னாக்கா ஒரு சிலருக்கு வந்து வம்பு வழக்கு, வீண் வம்புகளில் அந்த கையெழுத்து போடுறது, சாட்சி போடுறது, இந்த மாதிரி விஷயங்களில் அக்ரிமெண்ட் கொடுக்குறது, சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கள் எதுவுமே கொடுக்காதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா ஏதோ ஒரு விஷயங்களில் அதாவது காயம், வெட்டு, குத்துப்பலை இதனால் வெட்டு காயங்கள் ஏற்படலாம். இல்லைனாக்கா வண்டி வாகனத்தில் போகக்கூடிய ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று நடந்து அது என்னன்னாக்கா அந்த காயங்கள் வந்து ஆறாமல் கொஞ்சம் உபாதைகள் தரும். இந்த காலகட்டங்களில் அது காயம்னு சொல்ல முடியாது, சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும். அதுக்காண்டி வந்து சொல்லிட்டாங்க ஆக்சிடென்ட் ஆகிடும் அப்படிலாம் நினச்சக்கூடாது. சும்மா நம்ம போவோம், எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு குச்சியை குத்திடலாம், அந்த குச்சி குத்தி அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஆறாது. அந்த மாதிரியான சில தேவையில்லாத தொல்லைகள் வந்து உடலுக்கு வரலாம். இல்லை நோய் நொடிகளை ஒருத்தருக்கு தாக்கி அந்த மாதிரியான ஒரு காலங்கள் ஏற்படலாம். அது தேவையில்லாத கொஞ்சம் ஒரு சில காலங்களில் ஒரு 6 மாத காலங்கள் அந்த மாதிரி நடக்கலாம். ஒரு சில பேருக்கு நார்மலாகவே இருக்கும். அப்படி இல்லைனாக்கா ஒரு சில பேருக்கு உடல்நல பிரச்சனை இல்லாமல் தொழில் சம்மந்த பிரச்சனைகள் ஏதோ ஒரு பிரச்சனைகளை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இடையே வந்து பார்த்திங்கன்னா கடுமையான சண்டைகளை வரலாம். அதெல்லாம் தவிர்த்து விட்டு நல்ல விஷயங்களை 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கொள்ள முயற்சி பண்ணுங்க. அந்த காலகட்டங்கள் ரொம்ப மென்மையாக கடந்து போய்விடும். 2027 காலகட்டங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 மாதத்துக்கு பிறகு 2028 காலங்கள் நெருங்க எண்டில் வந்து பார்த்திங்கன்னா உடல்நல பிரச்சனை எல்லாமே வந்து உங்களை விட்டு சரியாயிடும். உடலில் இருந்த அந்த வியாதிகள் எல்லாமே சரியாகி உங்கள் உடம்பு வந்து ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு மாற்றப்பட்டுவிடும். அதே போல் யாருமே வந்து ஒரு சொல்லக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க. என்னதான் உழைச்சாலும் எனக்கு அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலன் எனக்கு கிடைக்கல சார் நினச்சி வருத்தப்படுவீங்க. அவ்வளோது அப்படியே நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம வீட்டில் நம்மளை யாருமே நம்ம மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சில நேரத்தில் ரொம்ப வருத்தப்படுவீங்க. வீட்லேயும் மதிக்கிற, சமுதாயத்தையும் மதிக்கிற அப்படின்னு நினச்சில சில நேரங்களில் சில வருத்தங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆனாலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சில மனதில் எப்பொழுதுமே சில கவலைகள் வந்து ஊஞ்சலாடி கொண்டே இருக்கும். அமைதியாக உங்களுடைய செய்கிற தொழிலை வந்து அமைதியாக கொண்டுட்டு போகணும் நினச்சி முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிகளை நம்ம என்னதான் கொண்டு போனாலும் அந்த முயற்சியில் வந்து சின்ன இடையூறுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பெரிய நஷ்டத்தை சந்தித்து தன்னோட தொழில் வந்து மேலோக்கி போகக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். அதை என்னதான் நஷ்டம் வந்து ஒருத்தனுக்கு வந்துருச்சு அதையே நினச்சி கவலைப்பட்டு விட அதெல்லாம் முன்னேறி போகக்கூடிய ஒரு யோகம் வந்து உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகள்லாம் தவிர்த்து விடுங்க. வரவுகள் கொஞ்சம் ஒரு அந்த 2.5 வருஷ காலங்களில் கொஞ்சம் கம்மியாக வந்து அதுக்கு ஒரு எல்லா மாதமும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ ஜனவரியில் அதிகமான வரவு வருதுனாக்கா வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் வரவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த பிரச்சனை எல்லாமே அந்த காலகட்டங்களில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்தில் சின்ன பிரச்சனை, குடும்பத்தில் யாருமே நம்மளை புரிஞ்சிக்கலன்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய ஒரு யோகம் வந்து ஒரு சில பேருக்கு எடுத்துவிடும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து எதை பற்றி நீங்கள் அதிகமாக கவலைப்படணும்னா அடுத்த விஷயத்தை பற்றி நீங்கள் அடுத்தவங்களை பற்றி எதையுமே பேசவே கூடாது. பிறரை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க, ஒரு நல்லதே சொன்னாலும் கெட்டதாக எடுத்துக்கிட்டு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி பார்த்தீங்கன்னா அது பல பிரச்சனைகளை உண்டு பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவோம், அதனாலே கோர்ட்டு கேஸு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் என்னன்னாக்கா பேச்சுவார்த்தை முறையில் தவிர்த்து விட்டு அமைதியாகவே இருப்பது ரொம்ப, நீங்கள் நல்லதே செஞ்சாலும் அது கெட்டதில் தான் போய் முடியும்.
இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வாழ்க்கையுடைய மட்டங்கள் வந்து அடிபட்டு அப்படி இப்படி போயிடும். நல்லா திசா புத்தி நடக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரங்கள் அப்படியே போயிடும். ஒரு சில பேர் இந்த கெட்ட புத்திகள், அதாவது 6, 7, 12 இந்த மாதிரியான திசா புத்திகள் நடக்கையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ சனி திசையோ, இப்போ 7 சனியில் வந்து சனி திசை, சனி புத்தி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் அந்த புத்தி நடக்கையில் பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ குரு திசை, இப்போ லாபஸ்தானத்து புத்தி, 5ஆம் இடத்து புத்தி அந்த மாதிரி திசா புத்தி நடக்கையில் நல்ல டைமிங் வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான காலங்கள் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். இப்போ 2026 2028, 29 காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவரையும் இல்லை எப்போடாது நம்ம விட்டு போயிடுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2027 26 27 காலங்கள் வரை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 27க்கு பிறகு கொஞ்சமாக நீங்கள் இருந்த கஷ்டம், ஒரு 10 வருஷம் பட்டு அந்த கஷ்டங்கள் எல்லாமே முடிஞ்சு ஒரு புது மனிதனாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து நினச்சிருப்பீங்க. அப்போ நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்க என்னென்ன கஷ்டப்பட்டு. அதுக்கு பிறகு நீங்கள் உட்காந்து நினச்சி பார்க்கல தான் உங்களுக்கு இழந்தவை நிறையா இருக்கும், புதிதாக வரக்கூடியவை ஒரு சில பேருக்கு நல்ல விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி பாத சனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து கணுக்கால் நோய்கள் ஏற்பட்டால் என்னென்ன நோய்களை வந்து நமக்கு தாக்கலாம்ங்கிறத வந்து ஒரு இதாக பார்த்துடலாம். இப்போ வழக்கத்துக்கு கிடையாத சில அலர்ஜி நோய்கள் வரும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வலி வரும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு உள்ளே வந்து நாக்கு வளரக்கூடிய வாய்ப்புகள் வரும். யானைக்கால் நோய், இல்லைன்னா கரப்பான், கண் நோய், இரத்த குழாய் அழுத்தம், இல்லைன்னா இரத்த அழுத்தம், தூக்கம் இல்லாமை சம்பந்தப்பட்ட கல்லீரல், பல்லீரல் போன்ற மன உளைச்சல், அலர்ச்சி, பாதம், பித்தம், கவம், சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு நோய்கள், பொதுவாக வந்து இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய வலி. அதே மாதிரி பாதத்தில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து பாதத்தில் வலி ஏற்படும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகையில் உங்களுடைய காலை பத்திரமா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. திசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல அமைப்பே தரும். ஸோ பெரும்பாலும் என்னன்னாக்கா நீங்கள் பட்டு வந்த காலம்லாம் போயிடுச்சுங்க, அந்தளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியெல்லாம் இருக்காது. கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனையை வந்து குடும்பத்தில் அப்படியே பேஸ் பண்ணி அப்படியே மெல்ல கடந்து போயிடும். அந்த 2 வருஷ காலங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இனிமேல் வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. இந்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, கும்பராசிக்கு வந்து கும்பராசியினுடைய அதிபதி வந்து சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் கும்பராசிக்கு வந்து கெடுதல் வந்து அந்த அளவுக்கு செஞ்சிட மாட்டார். இப்போ தன்னோட வீட்டுக்கு தானே வந்து நெருப்பு வைக்க மாட்டான். அந்த மாதிரி என்னன்னாக்கா கும்பராசியினுடைய அதிபதி சனீஸ்வர பகவான், அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கெடுதல் செஞ்சிட மாட்டார். இப்போ 2026 எண்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ராகு பகவான் உள்ளே வருவார். அப்போ ராசியில் வந்து இப்போ பயணம் பண்ணையில் என்ன ஆகுனாக்கா கொஞ்சம் அதிகமான உளைச்சல்கள், இந்த மாதிரியான தேவையில்லாத சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு அதை கிராஸ் பண்ணிட்டு அந்த நட்சத்திரம் வழியாக வரையில் சிலது வேகமாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ என்னென்னா தூக்க முடியாது, தூக்குறப்ப கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நடக்காத விஷயங்கள் எல்லாமே ஒரு லேண்டு ஒன்று வாங்கி விற்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்ட் வந்து திடீர்னு விற்று போயிடும். ஒரு சில பேருக்கு திடீர்னு வரவு நிறைய பணங்கள் வந்து சேர்ந்துடும். ஒரு சில பேருக்கு இருந்த பணம்லாம் திடீர்னு காணாமல் போயிடும். அந்த மாதிரி மாற்றங்கள் வந்து நல்லதும் கெட்டதும் எல்லாமே சரி. ஒரு சில பேர் லவ் பண்ணிகிட்டே இருந்தாலும் காதல் இருந்தாலும் அந்த லவ் வந்து பிரிஞ்சு போயிடும். ஒருத்தன் காதலே பண்ணாமல் பிடிக்காமல் இருப்பான், அவனுக்கு திடீர்னு ஒரு சூப்பரான ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி செட் ஆகி அவனை வந்து மேரேஜ் பண்ணிட்டு போயிடுவான். அந்த மாதிரியான யோகங்கள் நல்லதும் கெட்டதும் அந்த காலகட்டங்களில் நடக்கும். அந்த 2026 எண்டுக்கு மேலே 2027 காலங்களில் ராகு பகவான் வந்து கும்பராசியில் பயணம் பண்ணையில் இந்த மாதிரியான சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சில பேருக்கு தலைவலிகள் வரலாம். உடல் சம்பந்த பிரச்சனைகள் மன ரீதியாக சில தொல்லைகளை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது தேவையில்லாத பிரச்சனையை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, பட் அதில் ஒன்றுமே இருக்காது. நீங்களாக ஏதாவது நினச்சி கற்பனையாக நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு நிலைகள் ஏற்படலாம். பட் என்னதான் இருந்தாலும் இதுவரை இருந்த காலங்கள்லாம் போய் இப்போ 2026 மேலே அதுக்கு வரக்கூடிய காலங்கள் ஒரு பொன்னான காலமாக அமைந்துவிடும். ஸோ பரிகாரங்களை பார்த்தோம்னா எனக்கு பெருசாக சில நம்பிக்கை நான் சொல்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பண்ணுங்கள். சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு டெய்லியும் கூட போகலாம். இல்லைனாக்கா ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை இந்த மாதிரி நாள்களில் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி காலபைரவருடைய வழிபாடு பண்ணையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனி திசையினால் இந்த சனி புத்தி இந்த மாதிரி தோஷங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். நல்ல நேரங்கள் பொன்னான ஒரு காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலங்கள் வந்து அமையப்படுகிறது. இந்த பரிகாரம் பண்ணுங்கள். அடுத்து வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா எறும்புகளுக்கு என்னென்ன பண்ணுங்கள். அதே மாதிரி ஆஞ்சநேயருடைய பவர் வந்து நல்லா கிடைக்கிறதுனாக்கா என்ன பண்ணணுனாக்கா நம்ம வந்து இது
குரங்குகள், ஆஞ்சநேயர் பகவான் குரங்குன்னு சொல்கிறோம்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழைப்பழம் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து தான தர்மங்கள் பண்ணையில் அவங்களுக்கு குரங்குகளுக்கு கொடுக்கையில் அதை சாப்பிட்டு ஆஞ்சநேயர் பிளஸ்ஸிங் வந்து சேர்த்து அவங்களுக்கு கிடைக்கலாம். அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் சரியாகிறது வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சட்டை, அன்னதானம், இந்த மாதிரி ஏதோ தான தர்மங்கள் பண்ணுங்கள். உங்களோட நீங்கள் போட்டுன்ற சட்டையை தானமாக பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணையில் அதிகமான பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல ஒரு கேள்வியெல்லாம் போன வருஷத்துலலாம் கேட்டிருந்தாங்க. ஒன்றுமே இல்லை, அப்படி ரொம்ப உங்களுக்கு சனி திசையில் எனக்கு தொந்தரவு இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்க கழுதையோடைய பால் வாங்கி சாப்பிடுங்க. பால் வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த சனி திசையால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கொஞ்சம் சரியாயிடும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து அந்த பால் சாப்பிட்டாலே போதும். மேக்ஸிமம் அந்த சனி திசையால் வரக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். ஸோ மீண்டும் நான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். thank you